இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். சத்திய நேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கடந்த வாரங்களிலே நாம் 1 யோவானிலிருந்து அநேக காரியங்களை படித்து கொண்டிருக்கிறோம். முக்கியமாக தேவனுடைய குணாதிசயம் அதை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். காட் இஸ் லைட் என்று நாம் ஆரம்பித்தோம். யோவான் அப்படி தான் அதை எழுதுகிறார். ரெண்டாவது, காட் இஸ் ஃபெய்த்ஃபுல், காட் இஸ் ரைட்டியஸ். 3 கேரக்டரை நாம் பார்த்தோம். ஒருவேளை நீங்கள் இதுக்கு முன்னாடி இதை பார்க்கலன்னா நீங்கள் யூடியூப்பில் போய் முதலூர் சி சுதாகர் என்று டைப் பண்ணீர்கள் என்றால் ஜேடிகே டிவி என்று நீங்கள் இந்த தொடர் செய்தியை நீங்கள் கேட்கலாம். 4வது, 1 யோவானிலே நாம் பார்க்கிற இன்னொரு தேவனுடைய குணாதிசயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 யோவான் 2:1. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். தேவன் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். காட் இஸ் அவர் ஃபாதர். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே பிதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்திலே ஃபாதர் என்று நாம் பார்க்கிறோம். தந்தை என்று நாம் புது மொழிபெயர்ப்பிலே படிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார் என்கிற அறிவு நம்மளை பல கவலையிலிருந்து விடுவிக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். ஸோ நம்முடைய தேவன், பிதாவாகிய தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய தகப்பன் இரக்கமுள்ள ஒரு தகப்பன். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மலைப்பிரசங்கம் ஒன்று பண்ணுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். திரும்ப திரும்ப அவர் சொல்லுகிற ஒரு காரியம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குரனாய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குரனராயிருங்கள். பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். அப்போ நம்முடைய தகப்பன் அவர் பெர்ஃபெக்டாக இருக்கிறார். யுவர் ஃபாதர் இன் ஹெவன் இஸ் பெர்ஃபெக்ட். திரும்ப திரும்ப அந்த மலைப்பிரசங்கத்தில் உங்கள் பிதா, உங்கள் தகப்பன் என்று இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதான்று. 4வது வசனம் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. 6வது வசனம் நீயோ ஜெபம் பண்ணும்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா என்று இருக்கு. 9ஆம் வசனம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை. நீங்கள் 18ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. 25வது வசனம் ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரம் விசேஷத்தைகள் அல்லவா. அதே அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 32வது வசனம் உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஸோ உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. அப்போ திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா தகப்பன், தந்தைங்கிற வார்த்தை அங்கே வருகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இயேசு கிறிஸ்து யோவான் 17ஆம் அதிகாரத்தில்
தகப்பனிடம் வேண்டுகிறதை, அந்த நீண்ட ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். 2ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, பிதாவே வேலை வந்தது. இது கம்ப்ளீட்டாக இந்த அதிகாரம் முழுதும் தன்னுடைய தந்தையிடம் அவர் வேண்டுகிற ஒரு காரியம். இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது பாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்த பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். திரும்ப திரும்ப நம்முடைய மைண்டில் அவர் நம்முடைய தகப்பன், இதை நமக்கு ரிமைண்டர் பண்ணி நம்மளை செய்ய வைக்கிறது ஆவியானவர். ஏனென்றால் அப்பா பிதாவே என்று பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். இதை இன்னும் கிளாரிட்டியாக கலாத்தியரில் படிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். கலாத்தியர் 4:6. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஸோ குமாரனின் ஆவி, புத்திர சுவிகாரத்தின் ஆவி, அப்பா பிதாவே என்று சொல்லத்தக்கதா. அப்போ இதில் என்னென்னா, நம்முடைய திருத்துவ தேவன் பிதா குமாரனை நேசிப்பது போல, குமாரன் ஆவியானவரை நமக்கு தருகிறது போல, நமக்குள்ளே ஆவியானவர் அப்பா என்று அழைக்க வைக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறிப்போகிறோம். இதான் என்னுடைய ஹைலைட். அவர் எனக்கு தகப்பனாக இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து எனக்கு மூத்த குமாரனாக இருக்கிறாரு, ஆவியானவர் என்னுடைய உதவியாளர் அம்மாவாக இருக்கிறார். இந்த திருத்துவ குடும்பத்திலே நான் ஒரு செல்ல பிள்ளையாக இருக்கிறேன். இதற்கான வேத ஆதாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். உங்கள் பைபிளில் தாள் கிழிய வரைக்கும் இதில் கோடை போடணும். இதுதான் ஃபவுண்டேஷன், இதுதான் அஸ்திபாரம். ஃபவுண்டேஷன் அண்ட் ஃபண்டமெண்டல், அதாவது அடிப்படையான அஸ்திபாரமான ஒரு வசனம். உங்கள் வீட்டில் ஒரு நல்ல சார்ட் வாங்கி இந்த வசனத்தை ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் ஹிந்திலையும் நீங்கள் எழுதி வைக்கணும். அழகாக போட்டிருக்கு. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஸோ அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவன் இயேசு கிறிஸ்துவ ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் போது அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறி போகிறான். பிரியமானவர்களே, நாம் தேவ பிள்ளையாக இருக்கிறோம் என்கிற செய்தி நம்மளை பரவசப்படுத்த வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் தேவ பிள்ளையாக மாறி வளர்கிறோம். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட 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 நாம் தேவனுடைய புத்திரராக மாறி போகிறோம். இந்த காரியங்களிலே நாம் தெளிவு பெற வேண்டும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் எல்லாரும் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும், நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே
தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ரொம்ப அழகாக இருக்குல்ல? நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. 6ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3:6, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் இவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிகிறோம். தேவ பிள்ளைகள் மாத்திரமல்ல, நாம் ஆபிரகாமுக்கும் பிள்ளைகளாய் மாறிப்போகிறோம். ஆபிரகாமுக்கு பிள்ளைன்னு சொல்லும்போது என்ன நடக்குன்னா, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து மல்கியா வரை இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் எனக்கு சொந்தமாயிடும். இந்த பைபிள் எனக்கு பர்சனலாக ஃபிட் ஆயிடும். ஏனென்றால் விசுவாசத்தினாலே நான் ஆபிரகாமுக்கு பிள்ளையாயிருக்கிறேன். இதையெல்லாம் 90 வயசில் யோவான் மைண்டில் வச்சு அவர் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறார் பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 யோவான் 3:1, நாம் தேவ பிள்ளைகள் என்பது அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். சூப்பராக இருக்கு. நாம் தேவ பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. ஸோ நம்மளை கிளறவிடக்கூடிய, கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா, நாம் தேவ பிள்ளையாக இந்த பூமியில் இருக்கிறோம், தேவகுமாரர்களாக இருக்கிறோம், தேவ புத்திரர்களாக இருக்கிறோம், சன்ஸ் ஆஃப் காடாக இருக்கிறோம். இந்த பூமியில் இயேசு எப்படி இருந்தாரோ அப்படி இருக்கிறோம். அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். இந்த ஒரு விசுவாசம் உங்களை கிறிஸ்துவை போல செயலாற்ற வைக்கும். நீங்கள் அவருடைய பிள்ளை. எப்படி உங்கள் பாவத்தை அவர் மன்னிக்காமல் இருக்க முடியும்? எப்படி உங்கள் வியாதி குணமாகாமல் இருக்க முடியும்? எப்படி இந்த பிரச்சனை சால்வ் ஆகாமல் இருக்க முடியும்? எங்கள் அப்பா அவருக்கு இப்படிப்பட்ட விசுவாசம் உங்களை தட்டி எழும். தேவன் உங்கள் பிதா அப்படின்ட்டு, உங்கள் அப்பா அப்படின்ட்டு தெரிஞ்சிட்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு பயம் வெளியே போயிடும், அவிசுவாசம் வெளியே போயிடும், தைரியம் வரும். ஒருவேளை நீங்கள் ஒரு பெரிய கலெக்டருக்கு பையனாக இருக்கலாம், அது உங்களுக்கு பெருசாக தெரியலாம். அந்த பையன் வெளியே போய் தப்பு பண்ணால் கூட அந்த அதிகாரத்தை வச்சு அவன் பிழைப்பதற்கோ அல்லது தப்பிச்சு போகிறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நாம் யாருக்கு பிள்ளைன்னா, அண்ட சராசரங்களை படைத்த தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். இது நம்மளை செயலாற்ற வைக்கிறது, நம்மளை ஆர்த்தெலும்ப வைக்கிறது, பயத்தை குலைத்து போடுது. டெய்லி காலையில் எழும்பின உடனே தலை சீவும் போது நான் தேவ பிள்ளையாக இருக்கிறேன், நான் ஒரு நீதிமானாக இருக்கிறேன், எங்கள் அப்பா அவர், நான் எப்படி கவலைப்பட முடியும்? இதை நீங்கள் உங்கள் மைண்டில் திரும்ப திரும்ப கொண்டு வரணுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையான காரியங்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். மத்தேயு அந்த 6ஆம் அதிகாரத்தில் திரும்ப 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 அவர் அப்படி தான் சொல்கிறார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள். காகங்களை கவனித்து பாருங்கள். இப்போ எழுதுனா இப்படி தான் எழுதணும். அவைகளுக்கு ஏடிஎம் கார்டே கிடையாது. ஆனால் ஒரு காக்கா கூட சாப்பாடு இல்லாமல் இறந்தது கிடையாது. ஏதோ ஒரு நல்ல ஆண்டவர், அவரை நாம் துதிப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அவரை ஆராதிப்போம்.
அவர் நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஒருபோதும் கைவிடாத தகப்பன் மாத்திரமல்ல, கைவிட தெரியாத தகப்பனாக இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த பிரச்சனையில் இருந்தாலும், உங்கள் மைண்டில் நான் தேவ பிள்ளை, அவர் என் தகப்பனாக இருக்கிறார் என்கிற ஒரு அறிவு உங்கள் பயத்தை உடைச்சி தள்ளிடும். உங்களுக்காக ஒருத்தர் செயலாற்ற இருக்கிறார் என்கிற அறிவு உங்கள் லைஃபையே அடியோடு மாற்றிடும். பைபிளே ஒரு நல்ல தகப்பனின் கதை தான். நம்ம அதை கெட்ட குமாரன் கதைன்ட்டு சொல்கிறோம். ஆனால் நல்ல பேர் விட்டால் நல்ல தகப்பன் கதை. பிள்ளை எவ்வளோ தூரம் போனாலும் அவன் திரும்பி வரும்போது அந்த தகப்பன் எந்த நிபந்தனைகளையும் இன்றி சேர்த்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அதான் அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்கிறோம். நிபந்தனையற்ற ஒரு அன்பு. அந்த நல்ல தகப்பன் கதையில் மூத்த குமாரன் வெளியே நிற்கிறான். அநேக நேரம் நம்ம அப்படி தான் இருக்கிறோம். அவனுக்கு தகப்பனை குறித்து ஒரு அறிவே இல்லை. தகப்பன் எப்படிப்பட்டவர் என்பதை அறியவில்லை. அவர் ஒரு நல்ல தகப்பன் என்பதை அவன் அறியவில்லை. தம்பியையும் நேசிக்கிறார், என்னையும் நேசிக்கிறாருங்கிற அந்த அறிவு இல்லாமல் போயிட்டு சபைகளிலே தான் பிரச்சனை. அவன் மோசம், இவன் இவ்வளோ பெரிய பாவி, இப்படியே தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். அந்த தகப்பன் இரக்கமுள்ளவராக இருந்தார். தம்பி வந்தவொண்டே சேர்த்துக்கிட்டார். அதை அவனால் புரிஞ்சுக்கிடவே முடியல. மன்னிக்கிற ஒரு தகப்பனாக இருந்தார். அதையும் அவனால் புரிஞ்சுக்கிடவே முடியல. எவ்வளவோ காசை அவன் கரியாக்கிட்டு வந்தான். பணத்தை சொத்தெல்லாம் அழிச்சிட்டு வந்து நின்னான். தகப்பன் அதை குறித்து he is not bothered about anything. எந்த மெட்டீரியல் திங்கியும் அவன் உடைச்சதை குறித்து அவர் விசாரிக்க கூட இல்லை. அவன் திரும்பி வந்ததை பெருசாக நினச்சார். அந்த அப்பா தான் எங்கள் அப்பாங்கிறத அவன் மறந்துட்டான். பிரியமானவர்களே, அநேக நேரம் நம்ம மறந்துடுது. பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கும் அவர் தான் தகப்பனாக இருக்கார். அப்படிங்கும்போது அவங்ககிட்ட நம்ம சண்டை போட முடியாதுங்கிற காரியத்தை நம்ம மைண்டில் கொண்டு வர முடியும். நம்ம வாழ்க்கையை மாறும். தேவனுடைய சொந்த தகப்பனாக இருக்கிறார். இந்த அறிவு நம்மளை ஆச்சரியப்பட வைக்கிறது. பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு இந்த வெளிச்சம் கிடைக்கல. அவர்கள் தேவனை கோபமுகமாகவே பார்த்து கொண்டிருந்தார்கள். எப்போதுமே அடிக்கிறவர், கொல்லுகிறவர், இப்படி தான் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவர் தகப்பன் என்பதை குமாரன் தான் வெளிப்படுத்தினார். செல்ல குமாரனே அவரை நமக்கு வெளிப்படுத்தினார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பிதாவின் தற்சுரூபம், பிம்பம், அச்சுப்பதிவு. இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படிதான் பிதாவும் இருக்கிறார். அவர் இந்த பூமியிலே இருந்தபோது மனதுருகினார். வியாதியஸ்தர்களை பார்த்தபோது ஒருத்தரை கூட அவர் வெறுமையாக அனுப்பவில்லை. தமிழத்தில் வந்த யாரையும் அவர் வெறுமையாக அனுப்பவே இல்லை. இவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவர். நீங்கள் வியாதியோடு கவலையோடு இருக்கலாம். இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி, உங்கள் வியாதியை சிலுவையில் அவர் சுமந்திருக்கிறார். நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள். தைரியமாக விசுவாசத்தோடு எழுந்து நில்லுங்கள். உங்கள் வியாதி உங்களை விட்டு அகலும், உங்கள் பலவீனம் உங்களை விட்டு அகலும். இயேசுவின் நாமத்தினாலே இப்போதே அற்புதங்கள் நடக்கும். ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடுகட்டும். அவர் உங்களை நல்ல தகப்பனாக இருக்கிறார். இயேசுவிலே நாம் அதை பார்க்கிறோம். அவர் ஒருத்தரை கூட வெறுமையாக அனுப்பினதில்லை. தொட்ட யாவரும் குணமானார்கள், வந்த யாவரும் குணமானார்கள்.
எல்லாரையும் குணமாக்கினார் என்று 17 இடத்துல இருக்குது சுவிசேஷங்கள். என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான்கிறார். அப்போ நம்ம வருத்தத்தோடு இந்த பூமியில் வாழ்வது, வியாதியோடு வாழ்வது தேவ சித்தம் கிடையாது. நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். என் மீது அவர் அக்கறையாக இருக்கிறார், என் மீது கரிசனையாக இருக்கிறார். என்னை அவர் பயங்கரமாக நேசிக்கிறார். என்னிலே அவர் அந்த ஐக்கியத்தையும் அன்பையும் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் தகப்பன் என்கிற அறிவு வந்து விட்டாலே உங்களுடைய ஃபைனான்ஸ் பிரச்சனை சால்வ் ஆயிரும். உங்களுக்கு இருக்க பயங்கள் வெளியே போயிடும், அவிஸ்வாசம் வெளியே போகும். நீங்கள் தேவகுமாரன் மாத்திரமல்ல, தேவ பிள்ளை மாத்திரமல்ல, செல்லகுமாரராக இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் சொல்லும் போதெல்லாம் இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். இயேசுவை எப்படி பார்த்தாரோ அப்படி தான் பிதாவானவர் நம்மளை பார்க்கிறார். நீங்களும் நானும் அவருக்கு பிரியமானவர்கள். இதை பிசாசு அழிக்கணும்னு நினைக்கிறான். சோதனைகளில் பார்க்குறோம். நீங்கள் அந்த வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக இருக்கும். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வரும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகும். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். சத்தம் வந்த உடனே 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவன் காதில் சொல்கிற ஒரு காரியம், நீ தேவகுமாரனா? அந்த நேசகுமாரனுங்கிறத விட்டுட்டான். நீ தேவகுமாரனா, தேவகுமாரனா, தேவகுமாரனான்னு திரும்ப திரும்ப கேட்ட. அப்பாலே போ சாத்தானே, எழுதியிருக்கிறதே எழுதியிருக்கிறதே எழுதியிருக்கிறதேன்னு நின்றுட்டார். நீங்களும் நீ ஆண்டவருடைய பிள்ளை இல்லைன்ட்டு உங்கள் மனசு சொல்லும் போதெல்லாம் இல்லை இல்லை, வேதத்தில் போட்டிருக்கு, இயேசுவை விசுவாசித்தவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்களே, நான் அவருடைய பிள்ளை, அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி நீங்கள் அந்த எழுதப்பட்ட வார்த்தையில் நிற்க பழக வேண்டும். நீங்கள் தேவ பிள்ளை என்கிற நிச்சயம் உங்களுக்குள்ள வர 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 ஆவியானவர் அந்த சாட்சியை உங்களுக்குள்ள உறுதிப்படுத்துவார். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் நீங்கள் 14வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா 8:16, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்மோடு ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். அப்போ ஆவியானவர் நமக்குள்ள நாம் ஆண்டவருடைய பிள்ளைங்கிற உறுதியை கொடுக்கிறார். உங்கள் மனம் இதிலே மறுரூபம் அடைய வேண்டும். தன்னிடத்தில் வந்த எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவரை எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவர். பிதா குமாரனை நேசிக்கிறார். குமாரன் ஆவியானவரை நமக்காக அனுப்பி அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக அந்த ஸ்பிரிட்டை நம்ம ஆவியில் வைக்கிறார். சோர்ந்து போக முடியாது, எந்த பிரச்சனையும் என்னை மேற்கொள்ள முடியாது, நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். இதைத்தான் கிருபை மேல் கிருபை பெற்றோம் என்கிறோம். பழைய ஏற்பாட்டில் உள்ள யாருக்குமே இந்த வெளிச்சம் கிடையாது, நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஸோ காட் இஸ் அவர் ஃபாதர், காட் இஸ் அவர் ஃபாதர். யோவான் அழகாக எழுதிக்கிட்டே வர்றார். காட் இஸ் லைட், காட் இஸ் ஃபெய்த்ஃபுல், காட் இஸ் ரைட்டியஸ். இப்போ சொல்கிறாரு காட் இஸ் அவர் ஃபாதர். பிதாவானவர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஏனென்றால் காட் இஸ் லவ், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தகப்பன் தான் பிள்ளைக்கு இறங்குற மாதிரி அவர் நம்மீது இரக்கமுள்ளவராக இறங்குகிறார். தான் பிள்ளைக்கு இறங்குற மாதிரி இறங்குறார். இந்த வெளிச்சம் தாவீதுக்கு மட்டும் இருக்குது. சங்கீதத்தில் நம்ம அதை படிக்கிறோம். சங்கீதம் 103 நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது
ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்போது இந்த பேக்கப்பில் தான் அவர் சொல்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா 103வது சங்கீதம் 13வது வசனம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அவனுக்கு புதிய ஏற்பாட்டு வெளிச்சம் கிடைச்சிருக்கு. உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் மாத்திரமல்ல, ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். உடைய வார்த்தையின் வல்லமை எங்களை உயிர்ப்பிக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். நீர் எங்கள் சொந்த தகப்பனாக இருக்கிறீர். அநேக நேரங்களில் நாங்கள் மறந்துடுறோம் ஆண்டவரே. ஆவியானவர் இந்த நாளில் நினைப்பூட்டுகிறீர். கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். நீர் அவர்களுடைய மெய்யான தகப்பனாய் இருக்கிறீர் என்பதை இந்த வசனங்கள் மூலம் தெளிவுபடுத்தினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல நீர் இறங்குகிற ஆண்டவர் என்பதை இவர்கள் அறியத்தக்கதாக கண்களை திறந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். நம்முடைய வல்லமை அவர்களை தொடட்டும். வியாதியாக இருக்கிறவர்கள் சுகமாகட்டும். பிரச்சனை எதுவும் இருந்தாலும் ஆண்டவரே, தகப்பன் என்னோடு இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளே உறுதிப்படட்டும். எல்லா கணத்தையும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.